தம்பதியினரிடம் தங்கச் சங்கிலியை பறித்த பைக் கொள்ளையர் வேலூரில் சிக்கினார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக. அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ரெண்டாடி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சகாதேவன் அவருடைய மனைவி தெய்வயானை இருவரும் சென்று கொண்டிருந்த போது எதிரே ஹெல்மெட் அணிந்த இரண்டு சக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் தெய்வயானை கழுத்தில் இருந்த 4 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு வேகமாக சென்றுள்ளனர். தங்கச்சங்கிலி பறிபோனதில் அலறி சத்தமிட்ட தெய்வயானையின் சத்தத்தை கேட்ட அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக சோளிங்கர் காவல் நிலைய தகவல் அளித்தனர். அங்கிருந்து போலீசார் அங்கு இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை அவர்களும் தங்களுடைய இருசக்கர வாகனத்தின் மூலமாக துரத்தி வந்தனர். இவர்கள் தொடர்ந்து இந்த மர்ம நபர்களை துரத்தி கொண்டே வந்தபோது அவர்கள் சுமார் 36 கிலோமீட்டர் தூரம், அதாவது வேலூர் மாவட்டத்திற்கு அந்த கொள்ளையர்கள் தேசிய நெடுஞ்சாலை வழியாக வந்தனர். இந்த கொள்ளையர்கள் தேசிய நெடுஞ்சாலை வழியாக வேலூர் புதிய பேருந்து நிலையம் அடுத்த கிரீன் சர்க்கிள் பகுதியில் உள்ள பைபாஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த போது அப்போது எதிரே வந்த மற்றொரு வாகனத்தில் வந்தவரிடமிருந்து செயினை பறிக்க முயன்றனர். அப்போது செயின் பறிக்க முயன்ற போது அவர்கள் தவறி கீழே விழுந்தவுடன் பகுதியில் சுற்றி இருந்த பொதுமக்கள் அந்த கொள்ளையர்களை மடக்கி பிடித்தனர். மடக்கி பிடித்தது மட்டுமல்லாமல் அவர்களுடைய 2 கைகளையும் கட்டி அவர்களை சரமாரியாக தாக்க தொடங்கினர். இந்த சம்பவம் உடனடியாக வேலூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்து காவலர்கள் பொதுமக்களிடம் இருந்து இந்த கொள்ளையர்களை மீட்டனர். மீட்டுக் கொண்டிருக்கும் போதே சோளிங்கரில் இருந்து சுமார் 36 கிலோமீட்டர் தூரம் கொள்ளையர்களை துரைத்து வந்த காவலர்கள் இவர்களை தாங்கள் துரத்தி வந்தோம், இவர்கள் செயின் பறித்து சென்ற வழக்கு சோளிங்கரில் உள்ளது, உடனே இவர்கள் எங்களிடம் ஒப்படைங்கள் என கூறி அந்த கொள்ளையர்களை சோளிங்கர் போலீசார் தற்போது மீட்டு சோளிங்கர் காவல் நிலையத்தை கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 36 கிலோமீட்டர்கள் இருசக்கர வாகனத்தில் கொள்ளையர்களை துரத்தி வந்து மடக்கி பிடித்த இந்த சம்பவம் வேலூர் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செல்வம்.